கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். பிரியமானவர்களே, சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மையுள்ளது. இந்த உலகத்தில் நண்பர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நமக்கு எல்லாருக்குமே. இந்த நட்பு எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாமல், நம்முடைய இருதயத்தில் ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறப்போ நாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கிட்ட போய் சொல்கிறது? ஒரு சில விஷயங்களை அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்களை ஆசிரியர்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்களை அப்படி நம்ம ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விஷயத்தையும் யாருக்கிட்ட சொல்லலாம்னா நண்பர்கிட்ட சொல்லலாம். அதுதான் நட்பு, உண்மையான நட்பு. நண்பன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டான். உண்மையான நண்பன் தூற்றி திரிகிறவன் அல்ல. உண்மையுள்ள நண்பன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே, தன்னுடைய நண்பன் கஷ்டப்படுறானே, இதுக்கு நாம் ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னா, அதற்கான முயற்சியை எடுப்பான், அதற்கான ஆலோசனைகளை கொடுப்பான், அதற்கான வழிகளை அவனால் காண்பிக்க முடியும். பிரியமானவர்களே, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு தவறான வழிக்கு போயிட்டுருக்குறோன்னு வைங்களேன். நம்முடைய நண்பன் அதை தெரிஞ்சுட்டு நம்மளை அவன் திட்டுறான். என்னென்னு, இந்த மாதிரி செய்கிறது தப்பு, அறிவில்லையா உனக்கு, ஏன்டா இப்படி மூளை கெட்டு போய் தெரிகிற, இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுமா, யாரெல்லாம் பாதிப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய கடிந்து கொள்ளுதல் இருக்குது பார்த்திங்களா, அது உண்மையுள்ளதாக இருக்கும். தன் நண்பன் மீது அக்கறை உள்ளதாக இருக்கும், நட்புள்ளதாக இருக்கும். ஆனால் சில நயவஞ்சகர்கள் முகஸ்துதி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதையை ஊக்குவிப்பாங்க. செய்டா, பார்த்துக்கலாம், நான் இருக்கிறவனுக்கு செய் அப்படின்னு சொல்லி நாம் தவறாக செய்கிற காரியங்களை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேலே அன்பு இருக்கிறவங்க மாதிரி காட்டி, நம்ம மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி, அந்த செயல்களை ஊக்குவிச்சு கடைசியில் நம்ம தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் உண்மையான நண்பர்கள் அப்படி அல்ல. உண்மையான நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தன் ஜீவனையே கொடுக்கறதுக்காக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். அப்போ நட்பு, சிநேகிதம் என்பது உயிரையே கொடுக்குற அளவுக்கு உயர்ந்தது. அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. இப்போ நம்மளை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் என் சிநேகிதர்கள்னு சொன்னார். தன் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள்லாம் என்னுடைய சிநேகிதர்கள். அவர்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்துட்டார். அன்பானவர்களே, நல்ல நண்பர்களை தேர்வு பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும். ஒருத்தனுக்கு முதல்ல நம்முடைய நண்பன் தவறு செய்கிறானா அவனை கடிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய நண்பன் தவறு செய்கிறானா அவனை திட்டக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். நம்முடைய நண்பன் தவறான வழிக்கு போகிறானா அவனை சரியான வழியில் நடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நமக்காக நாம் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சிநேகிதன், நண்பனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன், சிநேகிதனாக இருக்கிறேன். அன்பானவர்களே, நல்ல நட்பு நமக்கு அறிவுரையை சொல்லும். நல்ல நட்பு நமக்கு ஞானத்தை வெளிப்படுத்தும். நல்ல நட்பு நம்மை சரியான பாதையில் நடத்தும். அதனால தான் இங்கே நீதிமொழிகளுக்கு எழுதுகிறப்போ அவர் எழுதுகிறாரு, என்னென்னு, உன்னுடைய நண்பனுடைய கடிந்து கொள்ளுதல், அவன் உன்னை திட்டுறானா, அவன் உன்னை அடிக்கிறானா, அதில் உண்மை இருக்கும். நீ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த உண்மை இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் நல்லவன் யார், கெட்டவன் யார், நல்ல நண்பன் யார், கெட்ட நண்பன் யார் அப்படின்னு நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவை பயன்படுத்தி தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
ஆண்டவரை கூட ஒரு நல்ல நண்பனாக நாம் தேர்வு செய்கிற போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு நல்ல சிநேகிதராக நாம் தேர்வு செய்கிற போது நிச்சயமாகவே நாம் நன்மையான பாதையில் நாம் நடக்க முடியும். இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லியிருப்பார். என்ன இவருடைய உபதேசம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா அவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அன்பானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு சில கடிந்து கொள்ளுதலின் பேரில், ஒரு கட்டாயத்தின் பேரில் நமக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். அவரும் நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறார் என்பது தான் உண்மை. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நன்மையான பாதையில் நடத்துவார். அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோம், நன்மையான பாதையில் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நண்பனுடைய கடிந்து கொள்ளுதல் நாங்கள் நன்மையான பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக, நண்பனுடைய அறிவுரை நாங்கள் நல்ல பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான களங்கமில்லாத ஒரு நண்பனை, ஒரு நட்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நாங்களும் அப்படி நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு, அவர் எங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையாளராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு, அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசமும் எங்களை வழிநடத்தட்டும். இதை உமது குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.